இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு ஒரு அறிவுரையை எச்சரிக்கையாக முன்வைக்கிறான். வைதா ஜா அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி வலவ் ரத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பித்தூனஹு மின்ஹும் வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லத்தபஅதுமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. அவர்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு செய்தியோ அல்லது பீதியை ஏற்படுத்துகிற, பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு செய்தியோ கிடைத்தால் உடனே அதை அவர்கள் பரப்பி விடுகிறார்கள். சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே அல்லது அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு சென்றால் அதை அவர்கள் ஆய்வு செய்வார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிற செய்தி இது. இதில் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற போதனை என்ன? உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா உடனே அதை எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுறாதீங்க. அது சம்பந்தமாக விசாரிச்சுக்குங்க. அது சம்பந்தமான அறிவு படைத்தவங்கள்ட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்குங்க. உண்மையாக இருந்தால், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், அல்லது தேவையானதாக இருந்தால் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். தேவையற்றதாகவோ பிறருடைய மானத்தை தனிப்பட்ட முறையில் புண்படுத்துகிற விஷயங்களாகவோ இருந்தால் அதை பரப்பாதீர்கள். இந்த செய்தியை அல்லாஹ் சொல்றான். ஆனால் இன்றைக்கு வளர்ந்து விட்டிருக்கிற இந்த ஃபேஸ்புக் கலாச்சார வாழ்க்கையில் எந்த செய்தியும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுவதே கிடையாது. யாருக்கு எந்த செய்தி வந்தாலும் சரி உடனே 10 பேருக்கு ஷேர் பண்ணணும், இன்னும் 50 பேருக்கு ஷேர் பண்ணணும், இப்படி ஷேர் பண்ணி உலகம் முழுக்க அதில் பெருமை அடிக்கிறவர்களாக, சரியா தப்பான ஆராய்ச்சியெல்லாம் இல்லை, எனக்கு வந்துச்சு உனக்கு அனுப்பிட்டேன். இந்த மாதிரி நல்ல தகவல்கள் பறந்தால் பிரச்சனை இல்லை, தப்பான தகவல்களும் பீதி ஏற்படுத்துகிற தகவல்களும் பரவி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு தகவல் சொல்வதாக இருந்தால், பர்மாவிலே நடைபெற்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள். பர்மாவில் காலங்காலமாக முஸ்லிம் சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கிற புத்த வெறியர்களால் முஸ்லிம் சமூகம் அங்கே பெரிய துன்பத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த 1/2 நூற்றாண்டு காலத்தில் 2 தடவைகள் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டு மீண்டும் அவர்கள் பர்மாவிலே குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் 2 தடவைகள். இதற்கு முன்னால் 2 தடவைகள் லட்சக்கணக்கான மக்கள் அப்படி பங்களாதேஷுக்கு வந்துட்டு திரும்ப ஆட்சியாளர்கள் பேச்சுவார்த்தை, போக்குவரத்து எல்லாம் நடத்தி 2 தடவைகள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியிலிருந்து விரட்டி விடுகிற அளவிற்கு அவர்களுடைய தொல்லை அதிகரித்து கொண்டிருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. சில ஆண்டுகளுக்கு, சில மாதங்களுக்கு முன்னால் கடுமையான இன கலவரம் நடைபெற்று பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வும் அங்கே நடந்து ஏறியது. ஆனால் நடந்து ஏறிய நிகழ்வுகள் உண்மை. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், இப்பொழுது அங்கிருந்து வருகிறவர்களும் அங்கிருந்து வருகிற செய்திகளும் சொல்லுகிறது, அங்கே தற்சமயத்திற்கு எந்த கலவரங்களும் இல்லை, கொத்து கொத்தாக கொல்லப்படுவதாக வருகிற செய்திகள் எதிலேயும் அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே தற்பொழுது நடைபெறவில்லை. நடைபெறவே இல்லைன்னு சொல்லல, நடைபெற்றது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகிறது. ஆனால் நாம் இப்பொழுது பார்ப்பதை போல பெருமளவிலான பயங்கர காரியங்கள் அங்கே நடைபெறுகிறதா என்றால் இல்லை என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள் நமக்கு வருகிறது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய லெவல் என்ன? எல்லாருமே கொந்தளிச்சு போய் நிற்கிறார்கள். கொந்தளிப்பதற்கு வேற காரணம் இருக்கிறது. ஆனால் கொந்தளிப்பு நமக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது? வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்க்கிற காட்சிகள். துப்பாக்கியை கொண்டு ஒரு மனிதனை சுடுகிறார்கள், அவனுடைய தலை அப்படியே வெடித்து சிதறுகிறது, பெண்கள் மீது அத்துமீறுகிறார்கள், கொல்லுகிறார்கள். கடுமை அந்த காட்சிகள், கொல்லப்படுகிற இனப்படுகொலை காட்சிகள் இருக்கிற ஒவ்வொருவருடைய இரத்தங்களையும் சூடேற்றி இருக்கிறது. இதற்கு எப்படி பதிலடி கொடுப்பது, இதை தடுத்து நிறுத்துவது எப்படி என்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் ஏன் உலகத்தில் இருக்கிற மனிதாபிமான சிந்தனையுடைய அத்தனை பேருமே கொந்தளிக்கிற அளவிற்கு அந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது. இந்த காட்சிகள் எப்போதைய காட்சிகள் என்று கேட்டால், அது குறித்து ஆய்வு செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே நடந்த காட்சிகளை மீண்டும் இப்பொழுது பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி காட்சி இப்போ உள்ளதில்லை, இன்னைக்கு நேற்று நடக்கல, ஏற்கனவே இப்படி நடந்துச்சு. அதைத்தான் பல்வேறு ஊர்களில் உள்ளதை அப்படி எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது. இதை செய்ய வேண்டிய தேவை என்ன? இதனால் நமக்கு கிடைத்த நன்மை என்ன? இதை செய்யலாமா மார்க்க அடிப்படையில் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்த்து நிதானமாக நடக்க வேண்டிய நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒன்று சரி. அப்ப இப்போதைய பிரச்சனை தான் என்ன? ஏற்கனவே இந்த 1/2 நூற்றாண்டு காலத்தில் நிகழ்ந்ததை போல ஊரில் இருக்கிற லட்சக்கணக்கான முஸ்லிம்களை ஊரை விட்டு வெளியேற்றிய நிகழ்ச்சி 2 தடவை நடந்துச்சு. அதே போல் 3ஆவதாக இப்பொழுது நடந்திருக்கிறது. ஊரை விட்டு வெளியே போங்க, நாட்டை விட்டு காலி பண்ணி போங்க, நீங்க இந்த நாட்டு குடிமக்கள் கிடையாது அப்படின்னு அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள். அதனால் பெரிய தொல்லைகளுக்கு அவர்கள் ஆளாயிருக்கிறார்கள். நாட்டை விட்டு வெளியே அனுப்புனதுனால போய் சேர்றதுக்கு இடம் இல்லாம
பல நாடுகளில் அடைக்கலம் கிடைக்காம இப்போ மலேசியா சில நாடுகள் அடைக்கலம் கொடுத்துருக்கிறார்கள். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் கடலில் கடந்து தத்தளித்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு அதனால் ஏற்பட்ட தொல்லைகள் தொந்தரவுகளை அனுபவித்தார்கள். அது உண்மை. அதற்காக பர்மா கண்டிக்கப்பட வேண்டும். மியான்மர் ஆட்சி கலைக்கப்பட்ட அங்கே ஒரு ஜனநாயக ஆட்சி வருவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அதற்காக நாம் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். அது குறித்து கட்டளையிடுவதற்காக வேண்டிய ஐநா சபையை வலியுறுத்த வேண்டும். அது குறித்த வேலைகளை செய்ய வேண்டும். அதுதான் தற்போதைய நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கூடுதலாக பீதி ஏற்படுத்துகிற விதத்தில் உள்ளதை தாண்டி மக்களுடைய உள்ளத்தில் கோபத்தை உண்டாக்குவதற்காக செய்கிற காரியங்களை குறைத்து என்ன இருக்கிறதோ அதை சொல்லி எவ்வளவு அதற்காக பாடுபட முடியுமோ அவ்வளவு பாடுபடுகிற மக்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்